சுகுணா, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி, அந்த செய்திக்கு உடனடியாக தாவேக்காவிலிருந்து அவங்களுடைய அஃபிஷியல் பேஜில் ஒரு அறிக்கை வருகிறது. அந்த அறிக்கையில் அதிமுகவோட நாங்கள் கூட்டணி இல்லை, இந்த செய்தியை உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்று எழுதப்பட்டிருக்கு. அந்த செய்தி என்னன்னா, யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி, கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்ச மாதிரியான ஒரு செய்தியா இருக்கு. அதற்கு கடுமையான ஒரு மறுப்பை தாவேக்கா வெளியிடுது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் அவர் மீது அந்த மாநாட்டுக்கு பேசிய பிறகு அவர் அதிமுகவை டச் பண்ணலை, அவருடைய டார்கெட் திமுகவை தான் எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு கோணத்தில் அங்கே முன்வைக்கப்பட்டது, மத்திய மாநில அரசை எதிர்க்கிறாருன்னு. ஆனால் இன்றைக்கு பார்த்தா நான் அதிமுகவோடையும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அந்த செய்தி வெளியிட்ட நாளிதழ் அப்படிங்கிறது எப்பயுமே செய்திகளை வெளியிடுறதில்லை. அது பெரும்பாலும் தன்னுடைய விருப்பம் ஏதோ அதை செய்தியாக மாற்றி வெளியிடுவது அப்படிங்கிறது கடந்த காலத்திலிருந்தே அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையானது. குறிப்பாக காலை உணவு திட்டம் உட்பட பல விஷயங்கள் அந்த செய்தித்தாள் வெளியிட்ட விதம் என்பது கடுமையான சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தொடர்ச்சியாக இது என்னென்னா, அந்த இவருடைய தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு முடிந்ததிலிருந்தே தொடர்ச்சியாக இந்த பேச்சுக்கள் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி திமுகவை அவர் விமர்சித்தார், பாஜகவை கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி அப்படின்னு அறிவித்த விஜய் அதிமுகவை விமர்சிக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப அதிமுகவோடு கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் பல மட்டங்களில் பேசப்பட்டது. ஆனால் இந்த செய்திங்கிறது கிட்டத்தட்ட 2 பேருக்குமே பேச்சுவார்த்தை நடந்து இவங்க இத்தனை தொகுதிகள் வேட்பாளர் பெயர்கள் தான் அறிவிக்காத தவிர மற்ற எல்லாமே அந்த செய்திகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதை மறுக்க வேண்டிய ஒரு அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறது. ஏன்னா அவங்க அதுக்கான எந்த விதமான கூட்டணி பேச்சுவார்த்தையோ எதுவுமே நடக்காத ஒரு காலகட்டத்தில் இப்படியான ஒரு செய்தி வெளியிடுறதுங்கிறப்ப அதை மறுக்க வேண்டிய ஒரு அவசியம் அவங்களுக்கு இருக்கிறது. என்னையை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ச்சியாகவே பல தொலைக்காட்சி விவாதங்களை சொல்கிறேன். நேற்று கூட பொன்வின்சன் சாரும் நானும் இன்னொரு தொலைக்காட்சி விவாதத்தில் இருந்தோம். அங்கேயே நான் இதுதான் சொன்னேன். என்னென்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் முதல் தேர்தலை பொறுத்தவரை அவர் தனியாகத்தான் சந்திப்பார் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. தனியாக சந்திப்பார் அப்படின்னா இப்போ அவர் கூட்டணி அப்படிங்கிறத அறிவித்திருக்கார், கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அறிவித்திருந்தாலுமே கூட இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவோ அதிமுகவோ ஈவன் பாஜகவோ அவங்களோட கூட்டணி சேர்ந்து அவர் கண்டிப்பாக இந்த தேர்தலை சந்திக்க மாட்டார் அப்படிங்கிறதான் என்னுடைய நிலைப்பாடு. ஏன் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள். அப்படின்னா முதல்ல அவருடைய முதலாக ஒரு அரசியல் வருகிறாருங்கிறப்ப தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிற ஒரு சுய மதிப்பீடு விஜய்க்கு கண்டிப்பாக தேவை. கடந்த காலத்தில் விஜயகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசன் வரைக்குமே முதல் தேர்தலை பொறுத்த வரைக்கும் தனியாகத்தான் அவங்க போட்டி இருக்கிறாங்க. அந்த தேர்தலில் எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த தேர்தலில் அவங்க தனியாக நிற்பதா அல்லது கூட்டணி அமைப்பதா அப்படிங்கிறதெல்லாம் முடிவாகி இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப விஜய் ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரு விஜய் கட்சி ஆரம்பித்து வருகிற பொழுது கண்டிப்பாக முதல்ல அவர் தன்னுடைய பலம் என்ன, தனக்கான வாக்கு வங்கி என்ன அப்படின்னு பார்ப்பது அப்படிங்கிறத முதன்மையான ஒரு விஷயம். ஆனாலும் இப்போ விஜயகாந்தோ அல்லது கமலஹாசனோ கூட அது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அறிவிக்கலை. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிக்கிறப்ப தான் கூட்டணி இருந்தால்தான் அது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அர்த்தம். இன்னைக்கு தான் அவங்க அந்த கிளாரிட்டியை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையுடைய கடைசி வரியில நாங்க பெரும்பாலான ஆதரவோட நாங்க வெற்றி பெற்று நாங்க ஆட்சி அமைப்போம்னு. ஆனா அந்த அறிக்கையிலையுமே முதல் பேராகிராஃப் இன்னுமே இன்னைக்கு அவங்க சொன்ன மறுப்புக்கும் அதற்கும் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதா பார்க்க வேண்டியதாக இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கட்சியின் கொள்கைகள், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தமது உரையில் கட்சித் தலைவர் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். அப்படிதான் ஆரம்பிக்கிறதுனா, அப்ப நீங்க எந்த இடத்துல அதிமுகவை நிப்பாட்டி இருக்கிறீங்க? நீங்க அதிமுகவை நாங்க கூட்டணி வைக்கல, உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, இன்னைக்கு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி, ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சி அப்படிங்கிற இடத்துல அதிமுகவை நீங்க எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்கீங்கிறது கிளாரிட்டியே இல்லையே. நீங்க தான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜக மத்திய அரசுன்னு நீங்க ஒரு வாதம் வைக்கிறீங்க, மாநில அரசுக்குன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. அப்ப அந்த இடம் என்ன கிளாரிட்டி இல்லாம இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்க? இல்லை, ஒரு கிளாரிட்டி அவருடைய உரையில் நான் இருக்கிறதா பார்க்குறது என்னன்னா, அவர் கூட்டணி ஆட்சி அப்படின்னு அறிவித்தாலுமே கூட விஜய் என்ன சொன்னார்னா, நம்மளை நம்பி சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுகிற போது பிரதான கட்சி, முதன்மை கட்சி தாங்கள் தான், தங்களுடைய தலைமையில் தான் கூட்டணி. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், ஈவன் பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கட்சிகள் தான் அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் விஜய் மறைமுகமாக தெரிவிப்பதே தவிர திமுகவோ அதிமுகவோ பாஜகவோட அவங்க கூட்டணி வைக்க முடியாது, திமுகவோடையும் அவங்க கூட்டணி வைக்க 2 பேருமே எதிரிகள் அப்படின்னு அறிவித்தது பிறகு மிஞ்சி இருப்பது அதிமுக தான்.
அப்படி இருக்கக்கூடிய சொல்ல இப்போ அதிமுகவை ஏன் அவர் விமர்சிக்கவில்லை என்கிற ஒரு கேள்வி அந்த மாநாடு அவர் உரை முடிந்தது பிறகு இந்த விமர்சனங்கள் தொடர்ந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். கண்டிப்பாக அதை இன்னுமே விளக்கமாக சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறது. ஏன்னா அவங்க கொள்கை எதிரின்னு பாஜகவை அறிவித்துட்டாங்க. இங்கே திமுகவை அறிவிக்கிற பொழுது இவங்க கரப்ஷன் கபடதாரிகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரெண்டு விஷயம் அவர் சொன்னார். ஒன்று கரப்ஷனு, இன்னொன்று ஒரு குடும்ப ஆட்சி அல்லது குடும்ப அரசியல் அப்படிங்கிறது. கரப்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னால் ஒன்று இப்போ திமுகவை மட்டுமே நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது. இன்னும் சொல்லப்படால் திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகளும் எதிர்க்கட்சிகளால் சொல்லப்பட்டாலும் கூட சட்டப்படி யாருமே நிரூபித்து சிறைக்கு போகவில்லை, செந்தில் பாலாஜி வழக்கு உட்பட. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு போனார் என்பதும், அதற்கு பிறகு அவர் இறப்பதற்கு முன்பு உச்சநீதிமன்றத்தினால் அது உறுதி செய்யப்பட்டது என்பதும், சசிகலா 4 ஆண்டுகள் சிறைக்கு போனார் என்பதுமே எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சட்டப்படி உறுதி செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்ட ஒரு கட்சியின் மீது நீங்க ஏன் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கவில்லை? இப்படி கூட அவங்க ஓன் பண்ணுவாங்கல்ல, இன்றைக்கு இருக்கிற இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்கல்ல. அப்படி இபிஎஸ்ஸே சொல்ல மாட்டார்ல. ஏன்னா அவங்களுடைய பொதுச் செயலாளர், அவங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவங்க எங்களுக்கு இனிமேல் ஜெயலலிதா எங்களுடைய முன்னோடி கிடையாதுன்னு இபிஎஸ் அறிவிக்கவே இல்லைங்க. இப்போ இபிஎஸ் மேலேயுமே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுங்கிறது வேற ஒரு விஷயம். ஆனால் அது நிரூபிக்கப்படவில்லை. இன்னைக்கு வரைக்குமே அது வழக்குகளாகத்தான் இருக்கிறது அல்லது குற்றச்சாட்டுகளாகத்தான் இருக்கிறதுங்களோட வச்சு. ஆனால் நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுங்கிறது ஜெயலலிதா மேலே தான் இருந்தது. அப்படி இருக்கிறப்ப அப்படி அதிமுக தரப்பிலிருந்தும் சொல்வதற்கான முகாந்திரம் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அப்படி நியாயப்படுத்தினா அது ரொம்ப ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான ஒன்றாகத்தான் இருக்கும். இன்னொன்று, நீங்கள் குடும்ப அரசியல் குடும்ப ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே அப்படி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லி எந்த கட்சியுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவாக இருக்கட்டும், அங்கே அது குடும்ப ஆட்சி தான். பாமக எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பம் தான். இந்து மக்கள் கட்சியில் அர்ஜுன் சம்பத்தோட பையனே இந்து மக்கள் கட்சி மொத்தம் 8 பேர் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வராங்க. அந்த கட்சியை அர்ஜுன் சம்பத்தோட பையனுக்காக தான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கன்னா குடும்ப அரசியல் குடும்ப ஆட்சி அப்படிங்கிற விஷயமெல்லாம் எடுபடாத ஒன்று. இன்னொன்று சொல்லப்போனால் அதிமுகவில் கடந்த காலத்தில் சசிகலாவுடைய குடும்பம் தான் கோலோச்சிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அது ஜெயலலிதா மறைந்ததற்கு பிறகு அவங்க கட்சிக்காரங்களே அந்த குற்றச்சாட்டுகள் ஓ பன்னீர்செல்வம் முன்வைத்தார், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்தார். அப்போ குடும்ப அரசியல்ங்கிறது வெறுமனே திமுக இல்லை மற்ற கட்சிகள் அதிமுகவும் இருந்தது. ஜெயலலிதாவுடைய குடும்பத்தில் இல்லைன்னா கூட சசிகலாவுடைய குடும்ப அரசியல் அப்படி அங்கே இருந்ததுங்கிறப்ப குடும்ப அரசியல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டில் இருந்து கண்டிப்பாக அதிமுகவும் விதிவிலக்கானது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்விக்கு கண்டிப்பாக ஒரு பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் குடும்ப அரசியலோ அல்லது ஊழலை எதிர்க்கணும்னு சொன்னால் அதிமுக மீது ஏன் விமர்சனங்களை முன்வைக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தந்திரமாகவும் இன்னைக்கு என்ன காரணமா அந்த இடத்துக்கு தான் நானும் வரேன். அதாவது இன்னைக்கும் கூட நாங்க இந்த காரணத்துக்காக அதிமுகவோட வைக்கல அப்படின்றத எந்த இடத்துலையும் அந்த முழு அந்த ட்விட்டர்ல போட்டிருக்க அந்த அறிக்கை போஸ்ட்ல இல்ல. அப்படி இருக்கும் பொழுது என்ன காரணத்திற்காக இப்போ அதிமுகவை அவாய்ட் பண்ணும்? ஒன்று, தலைமை அதிமுக நமக்கு கீழே வரமாட்டாங்கங்கிற நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்டை தவிர வேற என்ன காரணம்? அப்ப தாவேகா தன் தலைமையில கூட்டணி கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இருக்கா, இல்ல அது அதிமுகவுக்கு பொருந்துற மாதிரி பாமகவும் அவங்களும் தனியா நிக்கிறதுக்கான முயற்சி, அவங்க மாற்றம் முன்னேற்றம்னு கடந்த காலங்கள்ல பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு ஓட் பர்சன்டேஜை காமிச்சிருக்கிறாங்க, அந்த ஓட் பர்சன்டேஜ் அடிப்படையில் இன்னுமே ஓட் பர்சன்டேஜ் தெரியாத தாவேகாவோட பார்க்கும்போது நாங்க இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் காமிச்சிருக்கோம்னு காமிப்பாங்க, விசிகா அப்படி சொல்லலாம். அப்ப இவங்க தலைமையை அவர்களும் ஏற்றுக்கொள்வார்களான்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க கடந்த காலங்கள்லாம் இவர் அன்புமணி தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ நீங்கள் சில நாட்களுக்கு முன்பு கூட்டணி 2027 கூட்டணி ஆட்சி அமையும், அந்த கூட்டணி ஆட்சியில் பாமக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே தவிர மிக தெளிவாக ரொம்ப கிளாரிட்டியாக எங்களுடைய தலைமையில் கூட்டணி ஆட்சிங்கிறத பாமக இது வரைக்கும் சொல்லவில்லை. ஆனால் இது கடந்த காலங்களில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது மிக கடுமையாக விமர்சித்த கட்சி, இன்னும் சொல்லப்போனால் மற்ற எந்த கட்சிகளை விட கடுமையாக விமர்சித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இது மாற்றங்களை பார்க்கிறோம், சினிமாவை பார்த்து விமர்சனம் பாராட்டுகள் எல்லாமே வருவதை பார்க்கிறோம். அதனால அந்த அணுகுமுறையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை தமிழக வெற்றி கழகம் விமர்சிக்கவில்லை, அதே நேரத்தில் அதிமுகவோட கூட்டணியும் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல் தந்திரமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, விஜய் அரசியலுக்கு வரக்கூடிய விஜய் யாருடைய வாக்குகளை குறிவைக்கிறார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் 2 தரப்புடைய வாக்குகளை அவர் குறிவைக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள், நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் என்பது திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்கிற வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது. அந்த 8% வாக்குகள் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் இலக்காக இருக்கிறது. அதனால தான் மற்ற இந்த கட்சிகளும் விட சீமான் தொடர்ச்சியாகவே விஜய் மீது விமர்சனங்களை முன்வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இரண்டாவதாக பார்த்தோம் சொன்னால்
திமுக எதிர்ப்பு அதைத்தான் வந்து விஜய் தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கார். அப்போ இங்கே திமுக எதிர்ப்பு என்பதா இன்னைக்கு வந்து அரசியல் களத்தில் வந்து ஒரு மையப்புள்ளியாகவே இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளுமே திமுக எதிர்ப்பை முன்வைக்கிறது. ஒரு பக்கம் அதிமுக திமுக எதிர்ப்பிலிருந்து உருவான கட்சி. பாஜக திமுகவுக்கு நேரடியாக கொள்கை ரீதியான எதிரான கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியுமே திமுகவை எதிர்க்கிறது. நாம் தமிழர் கட்சியுமே திமுகவை எதிர்க்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவருமே திமுக எதிர்ப்பை வந்து முன்வைப்பதன் மூலம் அவர் என்ன விதமான வாக்குகளை அறுவடை செய்ய முடியும்னா, அதிமுக எம்ஜிஆர் காலகட்டத்திலும் ஜெயலலிதா காலகட்டத்திலும் மிக வலிமையான ஒரு கட்சியாக இருந்தது. அதற்கு மிக முக்கியமான காரணம் 2 தான். ஒன்று வந்து அவங்களுக்கு கொள்கை, அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு தனிநபர் ஆளுமை மிக்க கவர்ச்சி மிக்க ஒரு தலைமைங்கிறது அங்கே இருந்தது. எம்ஜிஆர் இருந்தார், அதுக்கு பிறகு ஜெயலலிதா இருந்தார். இன்றைக்கு அது இல்லை. இரண்டாவது திமுக எதிர்ப்பு தான் அவங்களோட உயிர்நாடியாகவே இருந்து வந்திருக்கிறது. அப்போ இப்போ கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்குதுன்னு 2021 தேர்தல்களில் பேசப்பட்டது. அந்த ஓட் பேங்கை டார்கெட் பண்றாரா? ஆமா, கலைஞர் இல்லாத வெற்றிடம்ங்கிறது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு ஸ்டாலின் வந்து திமுக தலைவராக உருவாகிவிட்டார். தொடர்ச்சியான வெற்றிகளை அவர் வந்து சந்தித்து வருகிறார். ஆனால் அதிமுக 10 தோல்விகளை வந்து தொடர்ச்சியாக சந்தித்து வந்திருக்கிறது. அப்படிங்கிறப்ப அங்க ஒரு மிகப்பெரிய அளவு அதிமுக வந்து 2-3 துண்டுகளாக அதிமுகவுடைய ஓட் பேங்க், அதனாலதான் அதிமுகவை விமர்சிக்காம அந்த ஓட் பேங்கை டார்கெட் பண்றாங்க. ஆமா, திமுகவை எதிர்ப்பது. இன்னொன்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போல ஒரு ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் என்கிற ஒரு இமேஜ் விஜய்க்கு இருக்கிறது. அப்படிங்கிறப்ப அதிமுக வாக்கு என்பதுமே விஜய் குறிவைக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கிறது. அப்போ அதிமுகவை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அதிமுக வாக்குகளை பெறணும்னு சொன்னா திமுகவை தான் பிரதானமாக எதிர்க்கணும். அப்பதான் வந்து அவருக்கு அதிமுக வாக்குகள் விழும். மூன்றாவது இதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலாக நான் பார்ப்பதுன்னா, இப்போ அந்த தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொல்றப்ப, இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த நாளிதழ் செய்தி வெளியிட்டதை போல இவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு 53 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அதிமுக தான் வந்து கண்டிப்பாக அந்த கூட்டணிக்கு வந்து தலைமை ஏற்க வேண்டிய சூழல் இங்கே இருக்குன்னா, இது வரைக்குமே வந்து திமுக தலைமையில் கூட்டணி, அடுத்து அதிமுக தலைமையில் கூட்டணி தான் அமைந்திருக்கிறப்ப, அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறப்ப இன்றைக்கு விஜயனுடைய கட்சியில் இருப்பவர்கள் எல்லாருமே விஜயனுடைய ரசிகர்கள் தான். விஜயனுடைய ரசிகர்கள் தான் இன்றைக்கு வந்து கட்சி நிர்வாகிகளாக, கட்சி தொண்டர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் நாளைக்கு தான் வந்து ஒரு அரசியல் செயல்பாடில் ஈடுபட்டு அரசியல்வாதிகளாக மாறப்போகிறார்கள். இப்போ இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரசிகர்கள் தான்ங்கிறப்ப விஜய் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அண்ணன் வர்றார் வழிவிடுங்கிற மாதிரியே தான் பார்க்குறாங்க. அப்போ மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாகத்தான் விஜய் இருக்கிறார். விஜயனுடைய சினிமா கேரியரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, தொடக்க காலகட்டத்தில் விஜய் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவரை வந்து வளர்த்துருக்கிறதுக்கு இப்போ விஜயகாந்த் ஒரு படம் நடித்தார். செந்தூர பாண்டிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறப்ப விஜயகாந்த் வந்து ஒரு முதன்மையான ஹீரோ, செகண்ட் ஹீரோவாக விஜய் இருந்தார். ஆனால் விஜய் வளர்ந்து வந்த ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அரசியல்ல முதல் ஹீரோ யாரு, செகண்ட் ஹீரோவா யார் வர போறோம்? இல்லை, இப்போ விஜயனுடைய ரசிகர்களை பொறுத்தவரைக்கும் விஜய் தான் முதல் ஹீரோ. விஜய் வளர்ந்து வர்றப்ப சூர்யா செகண்ட் ஹீரோவாக இருக்கார், விஜய் முதல் ஹீரோவாக இருந்தார். இன்னைக்கு கோட் படத்தை எடுத்தீங்கன்னா 3 செகண்ட் ஹீரோ இருக்காங்க, விஜய் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. இப்போ அரசியலில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் ஹீரோ, விஜய் செகண்ட் ஹீரோ அப்படின்னா விஜயனுடைய ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்போ விஜயனுடைய ரசிகர்களுடைய உளவியல் மனநிலையினுடைய அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு 2வது சக்தியாக ஒரு கூட்டணியிலே விஜய் இடம்பெற முடியாது. விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் தலைமை தாங்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் அமைய வேண்டும் என்று சொன்னால், அதிமுகவும் தன்னுடைய எவ்வளவுதான் அதிமுக பலவீனமடைந்திருந்தாலும் கூட அவங்க வந்து விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணியில் இடம்பெறுவதற்கான சாத்தியங்களும் கிடையாதுங்கிறப்ப அவங்களுடைய இலக்குங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ அல்லது காங்கிரஸோ இதுதான் விஜயுடைய தாவாக்கி அவங்க நோக்கமாக இருக்க முடியுமே தவிர, கண்டிப்பாக அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை. ஏன் சாத்தியங்கள்னா இத்தகைய நெருடல்கள் இருக்கின்றங்கிற காரணத்தினால.